காய்ஸ், நான் தேவிஸ்ரீ உதய். இன்றைக்கி நம்ம குழந்தைங்களுக்கு பிடிச்ச ஐயங்கார் பேக்கரி ஸ்டைல் ரவை கேக் தான் செஞ்சுருக்கோம், அதுவும் குழிப்பணிகார கல்லில். இதுக்கு நான் 3/4 கப் ரவையை ஃபைனாக பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். 1/4 கப் மைதா மாவு, 1 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு 3/4 கப் பவுடர் சுகரும் 1/4 கப் தயிரும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம், சுகர் கரையிற வரைக்கும். 1/4 கப் மில்க்கும் 1/4 கப் ஆயிலும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதோட நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பனியார கல்லை எடுத்து கேக் பேட்டரை ஒவ்வொரு குழியிலேயே ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணி அதுக்கு மேலே தோசைக்கல் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் குழிப்பணியார கல்லில் மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். ஒரு 20 மினிட் மூடி போட்டு எடுத்தால் ஐயங்கார் பேக்கரி ஸ்டைல் ரவா கேக் ரெடி. நான் 30 டேஸ் ஸ்வீட் ரெசிபி சேலஞ்ச் பண்ணியிருக்கேன். இது எபிசோட் நம்பர் 3. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய பேர் ஃபாலோ பண்ணாமலே வாட்ச் பண்ணுறீங்க, கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க, எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.